ராகில அயனும் கால்சியமும் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஸோ ராகி வச்சு ஒரு சூப்பரான லட்டு பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சூயாக இருக்கும். ஸோ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வந்ததே இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் ஆஃப் ராகி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். இதை ஒரு கிளாத்தில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க, இல்லைனா கவர்லேயும் நீங்கள் தட்டிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தட்டிட்டு தோசைக்கல்ல கொஞ்சம் கீ விட்டு அதை 2 சைடும் வேகிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது வெந்தவுடனே ஒரு சைடில் எடுத்து வச்சிருங்க. கொஞ்சமாக ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ராகி மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி இது 2த்தையும் மிக்சி ஜாரில் நல்லா 2 சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காவை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற வீடியோவில்